ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. மாதா பிதா குரு தெய்வம் என்று தாயை போற்றாத வணங்காத உலகிலே தாயை போற்றாத வணங்காத மனிதர்கள் யாரும் இல்லை. ஆதிசங்கரர் தனது 7வது வயதிலே காலடியை விட்டு இந்தியாவை 3 தடவை பாத யாத்திரையாக வலம் வந்து மக்களிடத்திலே ஆன்மீக எழுச்சியை உண்டாக்கி சிருங்கேரியிலே தங்கியிருந்த சமயம் தாயை பற்றிய நினைவு வருகின்றது. அவர் வானம் வெளியாக காலடிக்கு வந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த தனது தாயை பார்த்து, அம்மா நான் வந்து விட்டேன், உனக்கு நான் வாக்கு கொடுத்தபடி வந்து விட்டேன் என்று கூற, கண் விழித்து பார்த்த ஆரியம்பாள், எனது செல்லமே வந்து விட்டாயா? 8 வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய நீ இன்று வந்து விட்டாயா? நான் பரமபதம் அடைய விரும்புகின்றேன் என்று கூறியவுடன் மரணப்படுக்கையிலே உயிருக்கு போராடி கொண்டிருந்த அன்னையாகிய ஆரியம்பாளுக்கு முக்தியை அளிக்கின்றார் ஆதிசங்கர். சொத்துக்கு ஆசைப்பட்ட உறவினர்கள் சந்நியாசி தகனம் செய்யக்கூடாது என்று சென்று விடுகின்றார்கள். ஆதிசங்கரர் இறைவனை வேண்ட தீ மூட்டாமலே தகனம் நடக்கின்றது. அதாவது உறவினர்களை பற்றிய எண்ணம் சந்நியாசிக்கு இருக்கக்கூடாது. ஒருவன் சந்நியாசி ஆனால் அவனை பெற்றெடுத்த தந்தையும் அவனை வணங்க வேண்டும் என்பது விதி. ஆனால் சந்நியாசி என்பவர் தாயை வணங்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகின்றது. தாய்க்கு இணையான கருணைமிக்க தெய்வம் உலகிலே இல்லை என்பது ஆதி காலத்திலும் சரி, புராணங்களிலும் சரி, நமது ஆன்மீகத்திலும் சரி, இன்று வரை பெற்ற தாயை, மாதாவை பிதா குரு தெய்வத்திற்கு முன்னிறுத்தி மாதா பிதா குரு தெய்வம் என்று போற்றுகின்றார்கள், வணங்குகின்றார்கள். ஓம் நமச்சிவாய. ஆடிய திருப்பா